ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் ப்ரோமோ வந்துச்சு கைஸ், அதை பற்றி பார்த்துடலாமா? ஸோ ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு நாடகம் இல்லை, இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ சரிகமப்பா தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ மண்டே வந்து, அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரோமோவா இல்லை என்னங்கிறது தெரியல. ஸோ ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் கெட்டி மேளத்தில் வந்து நம்ம நடந்ததை வந்து நம்ம ரிவ்யூ போட்டோம். அந்த அஞ்சலி கிட்ட வந்து அவன் வந்து லவர்ஸ் லைப்ரரியில வந்து சொல்லியிருப்பான். ஆனா வந்து அவ கேட்டாளா கேட்கலையா ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிக்காக இதை ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து நல்லது செஞ்சிருக்கான்ல அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம். ஸோ மகேஷ் அதனால வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து துளசிய வந்து வேலையை விட்டு தூக்கிட்டா அந்த வில்லன், சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சது வந்து மகேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா அப்பா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து கல்யாணத்துக்கு வந்து நிச்சயம் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரோமோலே அதான் கைஸ் காமிக்கிறாங்க. ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து மகேஷ் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? வந்தோடனே வந்து எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்றாங்க. நிலாச்சோறாட்டம் சாப்பிட்றாங்க. அப்ப சாப்பிடும்போது இந்த மாதிரி அஞ்சலி வந்து அப்படியே யோசிக்கிறாப்புல, என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அஞ்சலி வந்து ஒத்துக்கிட்டா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க தியாவை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாட்டு இருக்கு, சாப்பாடு கூட போடாம. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ரோமோல அப்படிதான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ பார்ட்டி ஆட்டம் நடக்குது கைஸ். அந்த பார்ட்டியில வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ எடுத்து சாப்பிடுது. அப்ப வந்து என் மானத்தை நீ வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோடனே துளசி அப்ப வந்து எதுக்கோ அவங்க தியாவை பார்க்க வந்திருப்பாளாட்டு இருக்குது, காப்பாத்திடுறா. காப்பாத்தின உடனே இனிமேல் தியாவை உங்ககிட்ட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காப்பாத்தி கூட்டிட்டு போற மாதிரிதான் இருக்குது. அதுக்குள்ள அவ இந்த இன்னொருத்தி இருக்கா வருங்க, பிரஜனோட தங்கச்சியா, அவன் வந்து தடுக்கிறாப்புல, கையை பிடிச்சி இப்படியே தடுக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து யாராவது வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா துளசியே வந்து 4 அப்பா அப்புனானா நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரோமோ அப்படிதான் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நாளைக்கு நடக்க போகுதா இல்லை இந்த வாரம் ஃபுல்லா நடக்க போகுதான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ கெட்டி மேளத்துல வந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் கதை போயிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு சீரியல் வந்து, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மகேஷ் வந்து நல்லவனா கெட்டவனானே தெரியல. ஏன்னா அஞ்சலி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னோடனே டங்கடக்குன்னு குதிக்கிறாப்புல ஆபீஸ்ல. ஸோ குடும்பமே சந்தோஷமாயிருது. ஏன்னா பெரிய பணக்கார இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. பார்க்கலாம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மற்ற நாடகங்களை கம்பேர் பண்ணும்போது கெட்டி மேளம் பரவாயில்ல. கொஞ்சம் நார்மலா லவ், ஃபைட்டு, காமெடி, சண்டை, அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்ஜெக்ட், அப்புறம் வந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே கலந்து அந்த நாடகத்துல இருக்குது. கெட்டி மேளத்துல நல்லா இருக்குது. பார்க்க நல்லா கலவையா இருக்குது. எல்லாமே கலவையா இருக்குது. இல்லைன்னா ஒரே சைடே போகாம லவ்னா லவ்வாவே போவாங்க. இல்லைன்னா மாமியார் மருமக சண்டைனா மாமியார் மருமக சண்டையா இருக்கும். இல்லாட்டினா அடுத்தவங்க குடும்பத்தை பழி வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, இதே தான் இருக்கும். ஆனா இந்த நாடகம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாட்டும் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குது. கெட்டி மேளம் சீரியல் வந்து ரொம்ப சூப்பர்னு நான் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, அவ்வளவுதான். சரி பார்க்கலாம் கைஸ், நீ என்ன எடுக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நீ இந்த வாரம் நீ வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெட்டி மேளத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ப்ரோமோ வந்து 9 தான் சொல்லி விட்டுருந்தாங்க. 9னா இன்னைக்கு தானே, இன்னைக்கு நாடகம் கிடையாது. நாளைக்கான ப்ரோமோவை தான் இப்ப விட்டுருப்பான்ட்டு இல்லை இந்த வாரம் போல நடக்க போறதா அப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து துளசி எதுக்கு வந்து இந்த வில்லன் வீட்டுக்கு வர்றான்னு தெரியல. தியாவை பார்க்கறதுக்காக தான் வர்றா, ஆனா அங்கேயும் அவமானம் தான் படுறா. ஆனா தியாவை தள்ளி விட்டோடனே வந்து காப்பாத்துறா. காப்பாத்தினோடனே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 4 அப்பா அப்பி கூட்டிட்டு போயிருந்தானா நல்லா இருக்கும். இல்ல அந்த இடத்துல வந்து துளசியை லவ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க வெற்றி, அவன் வந்தாலும் நல்லா இருக்கும். இல்லாட்டினா மகேஷ் ஆளுக வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். குழந்தைய பிடிச்சி இவங்க மறுபடியும் நாங்க தான் பார்த்துக்குவோம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ப்ரோமோலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம்.